அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தானவராகிய நம்முடைய இரட்சகர் ஒருவராகவும் இணையில் அற்றவராகவும் தனித்தவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமையுள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அவர் மட்டுமே கடவுளாக இருக்க தகுதியானவர் என்பதை அறிந்த நிலையிலே அல்லாஹ் நமக்கு அத்தகைய ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். அதனை நாம் பெற்றோர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை, அறிவை நாம் பெற்றிருக்கின்றோம். எவ்வாறு கடவுள் மட்டுமே வழிபடுவதற்கு தகுதியானவர், அவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நாம் உறக்க சொல்கிறோமோ, அதுபோல அவருடைய வேதமாகிய இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது அப்படிங்கிறதுல நாம் ஒரு தெளிவான பாதையில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதிலிருந்து நாம் என்ன செய்யறோம், தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரங்களில் நாம சூரா 77 அல் முர்சலாத், அனுப்பப்படுகின்றவர்கள், மலக்குகளை பற்றி ஒரு தலைப்பு வச்சு உள்ள ஏராளமான விஷயங்களை பார்த்தோம். 50 வசனங்கள் கொண்ட ஒரு சூறா. சென்ற வாரம் அதை நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய சூறா 76 மானிடன் அல் இன்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். ஒவ்வொரு சூறாவும் தூங்குவதற்கு முன்னால இந்த வசனத்தை நாம பார்க்கிறோம். 9வது அத்தியாயத்தை தவிர. முதல் வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மானிடன் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது என்பது ஒரு நிதர்சனம் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கேட்கிறார். நம்ம மனித வர்க்கமா இருக்கிறோம் சொன்னா, ஒரு தனி மனிதனை என்னையோ உங்களையோ எடுத்துட்டோம் சொன்னா, இந்த மனிதனாகிய நாம குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மானிடனானவன் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது அல்லவா கேட்கிறார். நமக்கு வயசு இப்போ 50 அப்படின்னா நாம ஒரு 55 வருஷம் முன்னே என்னவா இருந்து நம்ம சொல்ல முடியாது. 53 வருஷம் முன்னே என்னவா இருந்து சொல்ல முடியாது. அப்படி குறிப்பிடப்படுவதற்கு எந்த ஒன்றுமாக இல்லை. படைச்சிருக்கிறார் அல்ல. படைப்புனா என்ன? இல்லாமல் இருந்து படைப்பதுதான் படைப்பு. அப்ப மனிதன் எப்படி உருவாயிருக்கிறாங்கிறது அல்ல அவங்க சொல்றார். ஒரு ஆண் பெண் இரு திரவ கலவையிலிருந்து சொல்றார். அந்த திரவ கலவை எதுல உண்டாச்சு? ரத்தத்திலிருந்து வந்துச்சு. ரத்தம் எப்படி உண்டாச்சு? நாம் உண்ணக்கூடிய உணவுலேருந்து வந்துச்சு. உணவு எப்படி வந்துச்சு? அது மண்ணில் இருந்து உணவா மாற்றி எல்லாம் தாரார் இல்லையா? அப்ப மண் எப்படி வந்துச்சு? அதோடைய படைப்பா இருக்குது. ஆக மண்ணில இருந்து தான் உணவு கிடைக்குது, உணவுல இருந்து ரத்தம் கிடைக்குது, ரத்தத்திலிருந்து அந்த திரவ கலவை கிடைக்குது, திரவ கலவையிலிருந்து அந்த கரு உண்டாவது, குழந்தையா தரிக்குது, நாம வெளியே வரோம். அப்ப நம்ம இந்த ப்ராசஸ் மண் வரைக்கும் நாம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த மண் அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குதா இல்லையா? அப்போ நாம யாருன்னு சொல்ல முடியுமா நம்மளால? மண்ணில இருந்து தான் உணவு வந்துச்சு, ரைட்டு. அந்த மண்ணுக்கு முன்னே நாம என்னவா இருந்தோம் அப்படின்னா நம்மளா என்னமே சொல்ல முடியாது. அதுதான் நல்லா சொல்றார். குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மானிடன் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது என்பது ஒரு நிதர்சனம் அல்லவா? எவ்வளவு பெரிய உண்மையா இருக்குது. அப்படி இல்லாமல் இருந்து நம்மள எல்லாம் படைச்சிருக்கிறாரே அப்படிங்கறத இங்க சொல்றார். நாம இன்னும் இருக்கிறோம், நமக்கு பார்வை இருக்கு, நமக்கு இயக்கம் இருக்குது, நடமாடுறோம், பேசுறோம், புரிந்து கொள்ள செய்யறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், வாழ்றோம். எல்லாமே எப்போ? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நிகழும். இந்த உயிர் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப என்ன ஆயிடுது? ஜடமாயிடும், பிணமாயிடும், அது மக்கி போகக்கூடிய ஒரு உடல் ஆயிடும். எதுவுமே கிடைக்காத அளவுக்கு
மக்கி போயிடக்கூடிய அளவுக்கு ஒரு உடம்பு தான் அது. இந்த உடல்லாம் வருவதற்கு முன்னால, இந்த உயிர் வருவதற்கு முன்னால் நான் ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல நீ என்னவுமே இல்லை, அப்படி இல்லாம இருந்தாலும் அவங்க படைச்சிருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி நீங்க மக்கி இல்லாம போனாலும் திரும்ப உண்டாக்குவார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த செய்தி சொல்றார் அல்லாஹ். இது எவ்வளவு பெரிய பேருண்மை இருக்குது அப்படிங்கிறது நாம சிந்திக்கணும். நாம இல்லாம இருந்த காலம் ஒரு நிதர்சனம் அப்படின்னு சொன்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் திரும்ப உருவாகுவோம் அப்படிங்கிறது மிகவும் நிதர்சனம், உண்மையானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சு கொள்ளணும். ஆக குறிப்பிடப்படுவதற்கான எந்த ஒன்றுமாக மானிடன் இல்லாது இருந்த ஒரு காலம் இருந்தது என்பது ஒரு நிதர்சனம் அல்லவாங்க. ஒத்த கேள்வியில் நமக்கு ஏராளமான சிந்தனை நல்லா வச்சிருக்கிறார். சொல்றோம்ல, நாம் எப்படி கரு உருவாகிறோம், திரவக்கலவைக்கு முன்னால் ரத்தம், ரத்தத்துக்கு முன்ன உணவு, உணவுக்கு முன்ன மண். மண்ணில் இருந்தால் உணவு வருது அப்படிங்கிறத நம்மளால உறுதி பண்ண முடியுதா அப்படின்னா பண்ண முடியும். ஒவ்வொரு விவசாயமுமே நிலங்கள்ல நாம் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணி அங்கே அறுவடை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே மண்ணு குறைஞ்சிரும். மண்ணு தான் இன்னொரு பொருளாக மாறுது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். உதாரணமாக ஒரு வாழை சாகுபடி செய்கிறாங்கன்னா, வாழை சாகுபடிக்கு அதிகமான மணல் தேவைப்படும். ஒரு நெல் சாகுபடிக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. எவ்வளோ நெல் அந்த புல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மண் அங்கே குறையும். வாழை அப்படி சொன்னோம்னா அது நீராலும் அந்த திடப்பொருளாலும் உருவான ஒன்று. வாழைங்கிறது ஒரு பெரிய தண்டு உள்ள ஒரு மரம். அதை வெட்டி ஒரு வாழை தாரை வெட்டிட்டோம்னா அந்த மரத்தை அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், வெட்டி எடுத்துருவோம். அந்த வாழைத்தாரை புரிஞ்சோம்னா அதில் தண்ணி இருக்கும். தண்ணி போய் மிச்ச சக்கை தான் அந்த மணலோட பகுதி. அது தண்ணியும் மண்ணும் தண்ணியும் சேர்ந்தது தான் ஒரு மரம். அப்போ வாழையில் அதிகமான ஒரு 70% 80% வரைக்கும் நீர் சத்து இருக்கும். அதில் மிச்ச திடப்பொருளாக இருக்கிறது ஒரு 30% 20% தான் இருக்கும். வாழை அதிகமான நெல் இருக்குதுன்னா நெல்லில் நீர் கம்மியாக இருக்கும். அதை புல்லை புரிஞ்சா நீர் அந்த அளவுக்கு வராது. அப்போ திடப்பொருள் ஜாஸ்தியாக இருக்குது. அதோட சைஸ் குறைவானா, வாழை மாதிரி பெரிய அளவில் வராது. இப்படி ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு தனிமையை எல்லாம் வச்சிருக்கிறார். வாழைக்கு மண்ணு சீக்கிரம் காலியாகிற மாதிரி நெல்லுக்கு காலியாகாது, வேர்க்கடலைக்கு காலியாகாது, கரும்புக்கு அப்படி காலியாகாது. வாழை அதிகமான தடி மரம், பருமனானது. அதை வச்சு மண் நிறைய வளம் என்ன செய்யும், அழிக்கப்படும். அதுதான் என்ன செய்வாங்க, ஒரு வயலை குத்தகை கொடுக்க போது என்ன பயிர் செய்ய போறீங்கன்னு கேட்போம். அவங்க நெல், கரும்பு, வேர்க்கடலை நம்ம பகுதியில் விளையக்கூடிய விவசாயிகள் சொன்னாங்கன்னா அதை கொடுப்பாங்க குத்தகைக்கு. நாங்கள் வாழை பயிரிட போகிறோம் அப்படின்னா வேண்டான்ட்டுருவாங்க. ஏன்னா அங்கே மண் வளம் அதிகமாக போயிடாங்க. மண் போயிடுச்சா திரும்ப என்ன செய்யணுங்க, நம்ம உரம் அடிக்கணும். அதுக்கு எரு, ஆட்டை முழுக்க, சாணி, இந்த மாதிரியான குப்பை, மக்கிய குப்பைகளை கொண்ட ஒரு உரத்தை அந்த மண்ணை கொண்டு போட்டால் தான் அது மண்ணோட மண்ணை கலந்து திருப்பி புழுக்கள் உண்டாகி ரீஃப்ரெஷ் ஆகும். இருக்கிற மண், சரல் மண்ணெல்லாம் கழிச்சத்தா மாறும். அப்போ அதுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும். மண் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு நம்ம இதை பராமரிக்கணும், உரம் போடுறத. அதுக்காக என்ன செய்ய மாட்டாங்கன்னா வாழை கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன இதில் விளங்குதுன்னா, நமக்கு ஒரு பயிர் என்ன செய்ய போகிறோமோ அதை பொறுத்து மண் வளம் குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு தயார் பண்ணுறோம்னா நீராலும் திடப்பொருளாலும் உருவானது தான் உருளைக்கிழங்கு. நம்ம ஒரு 1000 டன் பயிர் செஞ்சிட்டோம்னா அதனுடைய நீர் சத்தை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 1000 டன்ல 300 டன் மண் அங்கே போயிடுங்க. 700% தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த புளியிடம்ல உருளைக்கிழங்கு புளி நீர் சத்து இருக்கும், நீ சக்கை தான் மண். அப்போ 30% கணக்கு வச்சிட்டோம்னா 30% மண் அதில் போயிடுச்சு. அவ்வளவுதான். 100 டன் எடுத்தோம்னா 30 டன் மண் அதில் போயிடுச்சுன்னு அர்த்தம், ஒவ்வொரு பொருளை பொறுத்து. அதுக்காக தான் அந்த வரப்புகள் எல்லாம் மேலே இருக்குது. யாருமே வரப்பு வெட்டி உயரப்படுத்தி விவசாயம் பண்ணுறது இல்லை. விவசாயம் சாதாரணமாக ஆரம்பிப்போம், அங்கே எந்த அளவுக்கு பயிர் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பள்ளம் அடிச்சிடும், மண் வளம் போயிடுது, கீழே போகுது, வரப்பு மேலே இருக்கும். அதுதான் ஒரு தமிழ் ஒரு இது கூட சொல்லுவாங்க, நெல் உயர நீர் உயர நெல் உயரும்பாங்க. தண்ணி எந்த அளவுக்கு பாய்ச்சணுமோ அந்த அளவுக்கு நமக்கு நெல் கிடைக்கும். அப்போ நெல் உயரம், நெல் அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெல் உயர வரப்பு உயர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெல் அந்த அறிவியல் தெரியுதா இல்லையா, நெல் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மண்ணு போயிடும் அப்படின்னு. ஆக மண்ணில் இருந்து தான் ஒவ்வொரு உணவும் வருது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த கான்செப்ட். அப்போ இந்த மண்ணுக்கு முன்னே என்னவா இருந்தான்னா எதுவுமே இல்லாமல் மண்ணை படைக்கிறார். வானத்தை படைக்கிறாரு, பூமியை படைக்கிறாரு, காற்றை படைக்கிறாரு, நீரை படைக்கிறாரு, மண்ணை படைக்கிறாரு. ஒவ்வொன்றையும் அவர் தான் படைக்கிறாரு. எதிலிருந்து படைக்கிறாருன்னா இல்லாமல் இருந்து படைக்கின்றார். சொல்ல முடியுமா?
காற்றை எழுதி படிச்சுக்கிட்டு நம்ம சாதாரணமாக மற்ற நிறைய பொருள் வச்சுருக்கிறோம். வேலை உருவாக்கப்பட்டது சொல்லிடணும். இதில் இரும்பேருந்து உருவாக்கப்பட்டது, இது பிளாஸ்டிக் பொருள், 2 விதமான கெமிக்கல் சேர்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உணவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உணவு ஒவ்வொன்றில் உருவாகுன்னு சொல்லிடுவோம், மூலப்பொருளை வச்சு சொல்லிடுவோம். ஆனால் காற்று எது உருவாக்கப்பட்டு சொல்ல முடியுமா? நீர் எதுலேருந்து உருவாக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது இது எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா இல்லாமல் இருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் மண்ணும். எப்படி காற்று, நீர், மற்ற படைப்புகள் எல்லாமே இருக்குது. அவருடைய மூலப்பொருள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது என்ன? இல்லாமல் இருந்து படைக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அவர் தான் படைப்பாளர். இருக்கிறத ஒன்று வெட்டி குத்தி செய்கிறது படைப்பு இல்லை, அது மனித படைப்பு. ஒரு ரேடியோ தயார் பண்ணுறோம்னா ஒரு காப்பி அடித்து தயார் பண்ணுவோம். இரும்பை பல விதமான செய்வோம், காந்தங்களை வச்சு நம்ம சில கரண்டை கொடுத்து செய்வோம். இப்படி பல விதமான படைப்பு மனிதன் செய்யறான். ஒன்றிலிருந்து ஒன்று செய்வான். இல்லாமல் இருந்து எதுவும் படைக்க முடியாது மனிதன். கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் இல்லாமல் இருந்து படைக்கக்கூடிய. அதனால தான் அவர் படைப்பாளர். இவனு படைப்பாளி தான், அவரு படைப்பாளர். வித்தியாசம் என்னன்னா இவன் இருக்கிறதுலேருந்து படைப்பான் மனிதன். கடவுள் அப்படி இல்லை, இல்லாமல் இருந்து படைப்பார். அப்போ நாம மண்ணில் இருந்து வந்திருக்கிறோம் சொன்ன அன்னைக்கு மண்ணுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா சொல்லவே முடியாது. இல்லாமல் இருந்து படைக்கப்பட்ட ஒரு பொருளா இருக்குதா இல்லையா? அதான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றாரு, குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மனிதன் இல்லாது இருந்த ஒரு காலம் இருந்தது. எவ்வளவு ஒரு உண்மை அறிவியல் இருக்குது பாரு இதுல. அப்போ என்பது ஒரு நிதர்சனம் அல்லவா? அதை சிந்தி. அப்போ எப்படி இல்லாமல் இருந்து நீ படைக்கப்பட்டாயோ அது மாதிரி நீ இல்லாம போனாலும் நீ படைக்கப்படுவாய் அப்படிங்கிறதான் விஷயம். அதை நான் புரிஞ்சுக்கணும். எதுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு? 2ஆம் வசனம் சொல்றாரு, அவனை சோதனை செய்யும் பொருட்டு பெற்றோர்கள் இருவருடைய ஒரு திரவ கலவையிலிருந்து மானிடனை நாம் படைத்தோம். இவ்வாறாக செவியறக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அவனை நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்றார். எதுக்கு இவங்க படிச்சிருக்கிறார்? சோதனை செய்வதற்காக. என்ன சோதனை? கடவுளை மட்டும் நாம் அடையாளம் கண்டு அவரை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு சோதனை. நமக்கு தெரியும் எல்லாமே. மேலான கூட்டத்தார் தரிக்கித்துக் கொண்டது பற்றி இதுக்கு முன்னால் நான் அறிஞனாக இல்லைன்னு சொல்றார். 38:69 முகமது ஸ்டேட்மெண்ட். மேலான கூட்டத்தார் தரிக்கித்துக் கொண்டது பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றார் இதுக்கு முன்னால. அப்ப அவரு ஒரு காலத்துல தான் அதை அறிகிறார், அதுக்கு முன்னாடி தெரியாம இருந்திருக்கிறார். இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துல. சாத்தான் என்ன சொல்றான்? நானும் கடவுளாக இருக்க தகுதியானங்கிற மாதிரி எனக்கும் ஆட்சி செய்ய முடியுங்கிறான். அது முடியுங்கிறது சொன்னதை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறாரு? முடியாதுன்னு சும்மா டிக்ளேர் பண்ண சொல்லாம அதுக்கான செட்டப் கொடுக்குறாரு. ஏராளமான படைப்புகளை படிச்சு ஒரு குறுகிய இந்த பூமியில அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார். நம்மளே இங்க படிச்ச சோதனையை பார்க்க சொல்றாரு. அவனால் முடியாதுங்கிறத நாம இங்க தீர்மானம் பண்ணணும். அந்த சோதனைக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அவனை சோதனை செய்யும் பொருட்டு பெற்றோர்கள் இருவருடைய ஒரு திரவ கலவையிலிருந்து மானிடனை நாம் படைத்தோம் அப்படிங்கிறார். அந்த மேட்ரே ஆண் பெண் இரு திரவ கலவையிலிருந்து தான் மனிதன் உருவாகிறான் அப்படிங்கிறத ஒரு அறிவியலை எங்க எல்லாம் சொல்றாரு. இவ்வாறாக அவன் உருவாகிற அந்த கரு உருவாகுத அதில் எதையும் பார்க்க முடியாது. நம்மளால அவனுடைய உடலை பார்க்க முடியாது, கண்ணை பார்க்க முடியாது, செவிப்பனை பார்க்க முடியாது, அவனுடைய மூளையை பார்க்க முடியாது, எந்ததையும் பார்க்க முடியாது ஒரு கரு இருக்கும் பொழுது. அது அல்லாஹ் சொல்றாரு, இவ்வாறாக செவியிடக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அவனை நாம் ஆக்கினோங்கிறார். செஞ்சது யாருன்னா நாம் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றார். மலக்குகளை உட்படுத்தி அல்லாஹ் என்ன சொல்றாரு? இதெல்லாம் இந்த கருவில இருந்து எல்லாமே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு, நாம் இயங்கக்கூடிய அளவுக்கு, சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை உள்ள மூளை, பார்க்கக்கூடிய கண்ணு, நுகரக்கூடிய மூக்கு, சுவை அறியக்கூடிய நாக்கு, பிடிக்கக்கூடிய கைகள், நடக்கக்கூடிய கால்கள், இருக்கக்கூடிய இடுப்பு, ஒட்டுமொத்த உடம்பும் அந்த கருவில் இருக்குது. ஒன்று அல்லாஹ் படைச்சிருக்கிறாரு. ஒரு 2 சாம்பிள் அங்கே சொல்றாரு. அவனை செவியிடக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும். அந்த கருவில் போய் நோண்டி பார்த்தா கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியாது. அதை கிண்டி பார்த்தா நமக்கு செவிப்புலன் தெரியுமா? தெரியாது. ஒரு திரவ கலவையா மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாமே எல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படி நாம் படைத்தோம்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒருவர் நம்மளை மீண்டும் படைக்க தகுதி இல்லாதவரா அப்படிங்கிறத சிந்திக்கும் பொருட்டு இதை சொல்றாரு. அவனை சோதனை செய்யும் பொருட்டு பெற்றோர்கள் இருவருடைய ஒரு திரவ கலவையில் இருந்து மனிதனை நாம் படைத்தோம். இவ்வாறாக செவியிடக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அவனை நாம் ஆக்கினோம். பல்வேறு நடவடிக்கைகள் இருக்குது நம்ம உடம்புல.
வாழ்கிறோம், தூங்குறோம், நடக்கிறோம், ஓடுறோம், இருக்கிறோம், எவ்வளோ வேலை செய்கிறோம், சிந்திக்கிறோம். அவ்வளோ அறிவு நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார், அவ்வளோ செயல்பாடு வழங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் கடவுள் தான் நமக்கு படைச்சிருக்கிறாரு. நாம் எதுவுமே சுயமாக செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் பொருட்டு இதை விளக்குறாரு. அப்படி விளக்கி சும்மா விடலை, 2 பாதையை நமக்கு எல்லாம் காட்டியிருக்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் இணையில் அற்றவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தானவரை, ஞானமிக்கவரை, நம் அருகில் இருப்பவரை, நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவரை, தவறிழைக்காதவரை, கொடையாளியாக இருக்கக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை வழிபடுவதற்காக, அவரை மட்டும் வழிபடுவதற்காக, அவரை கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ். இவை அனைத்தும் அவர் நமக்கு வழங்கியதாக இருக்கிறது. அவரை நாம் புரிந்து கொள்வதும், அவருடைய தன்மையை அறிந்து கொள்வதும், அவருக்கு நாம் அடிபணிந்து நடப்பதும் எல்லாம் அவர் நமக்கு வழங்கிய ஒன்றாக இருக்கே தவிர நாம் நம்முடைய அறிவாலேயோ நம்முடைய திறனாலேயோ எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆக நமக்கு நல்ல விஷயங்கள் நாம் தெரிஞ்சிருக்கிறோம் சொன்னால் அது அவர் நமக்கு வழங்கிய ஆசீர்வாதமாக இருக்குது. அவருக்கு தான் சக்தி இருக்குது. அவர் தான் நாடியவரை வழி நடத்துகிறாரு. தான் நாடியவர்களை வழிகட்டில் விட்டு விடுகின்றார். நாம் வழிநடத்தப்பட்டதுக்காக நான் அதுக்கு தகுதியானவன் நம்மளே நம்ம சொல்லிக்க முடியாது. நாம தகுதியான இருக்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால வழி நடத்துகிறார். எந்த ஆன்மா தகுதி உள்ளது, எந்த ஆன்மா தகுதி இல்லை அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார தவிர நான் முழு நேரம் சிந்தித்தேன், கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் அதை அறிவை பெற்றேன்னு எவனும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவன் தனக்கு சக்தி இருப்பதா பிரகடனப்படுத்துகிற அர்த்தம். நமக்கு எந்த சக்தியுமே கிடையாது. எல்லா சக்தியும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நமக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் வழி நடத்துகின்றார். நம்ம ஒரு பொருளை 10 கிலோ 20 கிலோ தூக்குறோம்னா நாமளா தூக்குறோம், நமக்கு தூக்கக்கூடிய சக்தி அவர் வழங்கியிருக்கின்றார். அதுதான் உண்மை. இதே 70 கிலோ உடம்பு நம்மளுடைய இருக்குது, ஒரு காய்ச்சல் அடிக்குது, அப்பவும் நம்முடைய எடை 70 தான். அந்த சமயத்தில் நமக்கு 20 கிலோ தூக்க முடியுதா? தூக்க முடியல. ஏன்? அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல 70 கிலோ நமக்கு வெயிட் நம்ம இருந்தாலும், அதே சக்தி நம்மகிட்ட இருந்தாலும் அது இயங்கக்கூடிய சக்தி இல்லை. சாதாரண ஆரோக்கியமாக இருக்கும்போது 20 கிலோ தூக்குறோமே, ஏன் உடம்பு சரியில்லை தூக்க முடியல? அப்பங்க நம்மளை வழி நடத்துறது யாரு? நம்மளை கட்டுப்படுத்துறது யாரு? கடவுள் தான் அதை செய்கிறாரு. அப்படிங்கிற ஒரு அறிவை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மளை என்ன சோதனை செய்யும் பொருட்டு, அவரை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு சோதனை செய்யும் பொருட்டு ஆண் பெண் இரு திரவ கலவிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கிறாரு. நமக்கு பல்வேறு செயல்பாடுகளையும் அவர்தான் வழங்கியிருக்கின்றார். 3வது வசனம் சொல்றாரு, அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம், பின்னர் அவன் நன்றி உடையவனாகவோ அல்லது நன்றி கெட்டவனாகவோ இருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்றார். 2 பாதை அல்லாஹ் காட்டுறார். நமக்கு சரியான பாதையை நம்ம காட்டியிருக்கிறாரு, தவறான பாதையை நம்ம காட்டுறாரு. எது சரி எது தப்புன்னு காட்டியிருக்கிறார். நாம நன்றியுடையவனா இருக்கிறதா இருந்தால் சரியான பாதையை பின்பற்றி நாம் செல்வோம். நாம நன்றியை கவனத்தில் கொள்ளலன்னு சொன்னா கெட்ட வழியில, தீய வழியில, தவறான பாதையை தேர்ந்தெடுத்து போயிடுவோம். எப்பவுமே நாம நன்றியுடைய ஒருத்தர் இருக்கணுங்கிறது தான் ஒரு இயற்கை நீதியாக இருக்குது. நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணானா எப்படி நமக்கு ஒன்று ஹெல்ப் பண்றோம்? நாம் அந்த நன்றியை மறவாமல் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த அடிப்படையில் 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம். சரியான பாதையும் தவறான பாதையும் நமக்கு அல்ல காட்டி. இயல்பாக தெரியுதில்ல, ஒரு தர்மம் செய்வது நன்மை நமக்கு தெரியுது. நம்ம பணம் தான் நம்மகிட்ட போகும், ஆனால் அது நமக்கு மிகவும் நன்மையான ஒன்று. பிறருக்கு உதவுவது மிகவும் நன்மையான ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்போ அது சரியான பாதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே ஒருத்தர் அவனுடைய பணத்தை பறிப்பதற்கு, ஏமாற்றி பிடிப்பதற்கு அல்லது அபகரிப்பதற்கு நாம் முயற்சி பண்றோம்னா அது என்னது? அது தவறான பாதை. இதை சொல்லித்தராத ஆள் வேணுமா? அப்படின்னா இல்லை. இயல்பா அல்ல நமக்கு 2 பாதையை காட்டியிருக்கிறார். நாம் ஒருத்தருக்கு தர்மம் வழங்குவதும் ஒருத்தருடைய பணத்தை நாம் அபகரித்துக் கொள்வதும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அது எது சரியான பாதை எது தவறான பாதை நாம புரிந்து கொள்ள முடியுது. தர்மம் செய்யக்கூடிய ஒரு காரியம் சரியான பாதையாக இருக்குது. அடுத்தவங்க
அபகரிப்பது தவறான பாதையா இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றாருன்னா, நாம் எதை தேர்ந்தெடுக்கணும்? நாம் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கணும். நாம யார்ட்டையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை, பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நாடாம எதுவுமே நடக்காது. நாம் அபகரிக்க நினைச்சா அபகரிச்சிடலாம். நீ விரும்பக்கூடிய ஒன்றை கடவுள் உனக்கு அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். நீ நன்மை செய்ய விரும்பினாலும் அல்லாஹ் அவனை வழி நடத்துவார். நீ தீமை செய்ய விரும்பினாலும் உனக்கு அதுக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பார். எல்லாமே நம்முடைய சுதந்திரத்தின் அடிப்படையில். நீ எதை விரும்பி அதை தாரார தவிர அவர் ஒன்ன தப்பான வழியில் விடலை. நீ தப்பு செய்ய ஆசைப்படுறியா, உன்னை அனுமதிக்கிறார், அவ்வளவுதானே தவிர உன்னுடைய அறிவோ உன்னுடைய திறமையோ அந்த இடத்துல வேலை செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம். ஒன்று சரியான பாதை, ஒன்று தவறான பாதை. அவன் நன்றி உடையவனாகவும் அல்லது நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். மனிதர்கள் 2 விதமா இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒன்றுக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றியோடு இருக்கணும். எவ்வளோ நம்மளை சிறப்பாக அல்லாஹ் வச்சிருக்கிறாரு, நம்ம கீழே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து கடவுள் நன்றி செய்யணும். சாதாரண ஒரு பயணம் பண்ணுறோம், பயணம் இலகுவாக இருக்குது, சொகுசாக இருக்குது. யார் வழங்கியது? நம்ம கூடயே படிக்கக்கூடிய பல பேருக்கு அந்த பயணம் சொகுசா இல்லை. நாம் தூக்கிக்கிட்டு வரக்கூடிய நிலைமை நமக்கு அந்த பயணம் இருக்குது. ஒருத்தருக்கு உட்கார்ந்து வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஒருத்தர் பெரும் கூட்டத்தில் சிக்கி பயணிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஒரு ரயில் எடுத்துட்டோம்னு சொன்னான், ஏசி கோச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, ஸ்லீப்பர் கோச்சு, அதுக்கு கடைசியாக ஒரு அன்ரிசர்வ்டுன்னு சொல்கிறோமா இல்லையா? பலவிதமான எல்லாமே அந்த 1000-1200 ரூபாய் ஒரு ட்ரெயினில் தான் பயணிச்சுறாங்க. எல்லாருடைய பயணம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஒருத்தருடைய ஏசியினுடைய பயணம் சொகுசாக இருக்கும், ஸ்லீப்பர் கிளாஸில் நார்மலாக இருக்கும், நல்லா நீட்டி நிமிந்து படுத்துக்கலாம், படுத்தா தூக்கம் வரும். சில பேருக்கு RAC அடிப்படையில் உட்கார்ந்து வரக்கூடிய பயணம் இருக்கும். அவனுடைய சொகுசு ரொம்ப சொற்பமாக இருக்கும். இதை விட ரொம்ப கஷ்டம், பெரும் கூட்டத்தில் நெருக்கமாக உட்கார்ந்துட்டு தூக்கம் வரும்போது தூக்க முடியாமல், உட்கார முடியாமல் கஷ்டத்தில் வரக்கூடிய பயணம் இருக்கும். இப்படி அல்லாஹ் நமக்கு பல விதமான வழங்கியிருக்கிறார். நமக்கு எதை வழங்கினாரோ அது கடவுள் வழங்கிய ஒன்றா இருக்குது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? சொகுசான பயணம் வழங்கியதற்காக கடவுள் நன்றி செலுத்தக்கூடிய ஒருத்தர் நாம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உணவு, நல்ல உணவு வழங்கியிருக்கிறாரு, அதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய இருக்கணும். நமக்கு மனிதருக்கு மத்தியில் ஏராளமான குறைபாடு உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, அதாவது நடக்க முடியாதவங்க, இயக்கம் இல்லாதவங்க, குறை மனம் உள்ளவங்க, எவ்வளோ வித்தியாசம் மனிதர் இருக்கிறாங்க நமக்கு மத்தியில். நமக்கு ஏதாவது குறை இருக்கிறான்னு பார்த்தா சிறப்பாக இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை விட கீழே மக்கள் இருக்கிறாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், கவனிக்கணும். ஆக நம்மளால சிறப்பாக்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நன்றி அறிவினோடு நம்ம செயல்படணும். எப்பவுமே அல்லாஹ்வை நினைவு கூறி, அவரை நாம புகழ்ந்து, அவரை நாம துதித்து நடக்கக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக என்ன செய்யணும்? நாம் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். ஆக நன்றி உடையவனாகவோ அல்லது நன்றி கெட்டவனாகவோ அவன் இருக்கின்றான் அப்படி சொல்றாருன்னா, நாம எந்த கேட்டகரியில் இருக்க போறதை முடிவு பண்ணணும். நாம நன்றியுடைய ஒரு மக்களாக இருக்கணும் அப்படி நம்ம என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். எப்பவுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா, அவர் நமக்கு செய்த அற்கொடைகளை நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி நினைத்து பார்க்கவும் இவருக்கு நன்றி செலுத்த ஆட்டோமேட்டிக்காக வரும். அவருக்கு அடிபணிந்து சரணடைந்து அவர் நினைத்து அவரை புகழ்ந்து அவர் வழங்கிய ஒன்றுக்காக நாம் அப்படி செய்யும் பொழுது, தொடர்ச்சியாக அவர் நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நினைச்சுவாரு நமக்கு அருளும் கிருபை செய்வார் என்று. எந்த அளவுக்கு நாம நன்றி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு என்ன செய்வாரு? வழங்கக்கூடிய இருப்பார். சொல்றாருல்ல, அத எந்த அளவுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் நாம் வழங்குவோம் சொல்றாரு. அப்படி நாம பெறக்கூடிய மக்களா இருக்கணும் அப்படிங்கிறது நாம அங்கே அறியணும். எந்த விதத்திலையும் நன்றி அறிதல் நமக்கு நஷ்டம் இல்லை, நன்றி செலுத்துதல் நமக்கு நஷ்டம் இல்லை, கூடுதல் நமக்கு வரவா இருக்குது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சுக்கணும். ஆக 2 பாதை கடிந்து அது இல்லாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நன்றியுடையாக இருக்க வேண்டும்ங்கிறது இந்த 3ஆம் வசனத்தில் நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம மறுப்பவர்களுக்காக, அது பிலாய் விஷயத்தான் 4வது வசனம், நம்ம மறுப்பவர்களுக்காக சங்கிலிகளையும் தலைகளையும் மேலும் கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு நரகத்தையும் நாம் தயாரித்தோம் அப்படின்னு சொல்றார். நம்ப மறுப்பவர் யாரு? கடவுளை நம்ப மறுப்பவர் இருக்கிறார். கடவுள் அதை நம்பாமல் நடக்கூடியவங்க, நம்ப மறுப்பவங்க. அவங்களுக்கு என்ன? சங்கிலிகள் இரும்பு சங்கிலி தான். நம்மளை விட சக்தியான ஒண்ணு, அதுல இருந்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அந்த மாதிரியான சங்கிலி கெட்டி போடப்படுது. தலைகளையும் கெட்டக்கூடிய அந்த தலைகளையும்
மேலும் கொழுந்து விட்டெறிகின்ற ஒரு நரகத்தையும் நாம் தயாரித்தோம். கொழுந்து விட்டெறிகின்ற நரகம், அந்த நரகத்துல அவன் தப்பிக்க முடியாத அளவு கெட்டி போட்டு அப்படி இருக்கும். வெறுமனே இருந்தா கொஞ்சம் அங்கிட்டு ஓடுவோம் நம்ம தப்பிக்கிறதுக்கு. ஆனா அவன் கெட்டி போட்டு தீ வச்சு அடிச்சான், தப்பிக்கவும் முடியாது, எரிஞ்சு அவன் கரிஞ்சுதான் அவன் அந்த இடத்துல. இப்படியான ஒரு நரகத்தை அல்லாஹ் யாருக்கு வச்சிருக்குன்னு சொல்றாரு? நம்ம மறுப்பனுக்குன்னு சொல்றாரு. நாம அந்த கேட்டகரி இல்லாம நம்பக்கூடியவங்களாக, கடவுளை விசுவாசிக்கக்கூடியவங்களாக, கடவுளை வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நாம இந்த வசனத்தில் அறிகிறோம். நரகம்ங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையானது. எப்படி சொல்றாரு ஒரு வசனத்துல? இதார அத்துகும் மின் மக்கானின் பைதின் சரி உலகா தகையுதோ சஃபீரா அப்படின்பாரு. அதாவது தூரத்துல வரும் பொழுதே, இதார அத்துகும் மின் மக்கான், அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாலே நெருங்கும் போதே, தூரத்தில் இருக்கும் போதே, இதார அத்துகும் மக்கானின் பைத், தூரத்துன்னு சொல்றாரு. தூரத்துல போகும் பொழுதே சமீ உலகா தகையுதோ சஃபீரா, அதனுடைய சீற்றத்தை அவர்கள் கேட்பார்கள் சொல்றார். சமீ உலகா தகையுதோ சஃபீரா, அந்த சீற்றத்தை அவங்க கேட்பாங்க. எப்படி சீற்றுன்னு என்ன? ஒரு கொதிநிலை தர தர கொதிக்குது, தண்ணியை பார்க்குறோம். அதே நம்ம ஒரு குழம்பு மலை பிரதேசத்தில் என்ன எரி மலைகளில் அப்படியே ஆறா ஓடக்கூடும், வெடிக்கும், செதறும், சத்தங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குதா இல்லையா? இது மாதிரி நரகத்தினுடைய அந்த கொதிநிலைகளை அல்லாஹ் அங்கே வர்ணிக்கிறார். இதா ராத்துஹும் மின் மக்கானின் பைதின் சமீ உலகா தகையுதோ சஃபீரா, தொலைதூரத்தில் வரும்பொழுதே அதை அவர் செவிடுவார்கள், அவருடைய சீற்றத்தைன்னு சொல்றார். எப்படி அப்ப அதனுடைய தூரமே அப்படி இருந்துச்சுன்னா நெருங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கற்பனை செய்யணும். இப்படி அல்லாஹ் நமக்கு அந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கிறார். நம்ம மறுப்பவர்களுக்காக அதை எரிக்கிறாரு, தயாரித்தோம் சொல்றார். அதுலேயும் அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவாரு, நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பாரு, நம்மளை மிக நிச்சயமாக மீட்டுக் கொள்வார். அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அதை இப்ராஹிம் சொல்றாரு, அந்த நாளிலே என்னை மன்னிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்த்தவனாக அப்படின்னு சொல்றார். நாமளும் எதிர்பார்த்து இருக்கணும். அதை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? நாம நம்பிக்கையில் விடக்கூடாது. நம்ம எல்லாம் கடவுள் மன்னிப்பாரா அப்படின்னு அவருடைய அருளை நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அவர் அருளாளர் நிச்சயமாக செய்வார், நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமா செய்வார். நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் நம்ம அதை அடைய போறோம். நாமளே நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அவர் நம்பிக்கையில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? இறந்து விட்டோம். நம்பிக்கை நம்ம இழந்துடுறோம். இறந்தாலும் சொல்லி முடிச்சிடும். அப்படி நினைக்கக்கூடாது. கடவுள் மிக்க அருளாளராக இருக்கிறாரு, கருணாக இருக்கிறாரு, மிக நிச்சயமாக நம்மளை மன்னிப்பாரு, மீட்டுக் கொள்வாரு நினைப்பு இருக்கணும். மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். பாவத்தையும் தவிர்த்து இருக்கணும். அந்த பாவங்களை தவிர்த்து நாம திரும்பி வந்துட்டோம்னா அதுக்கும் ஒரு வசனம் நல்லா சொல்றாரு. பக்தல்னாகும் செய்யாத்தின்னு ஒரு வசனம் வரும். அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மாற்றி அமைப்பேன்னு சொல்றாரு, நன்மைன்னு வரவலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அல்ல நம்முடைய பாவங்களை கூட நன்மையா மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள ஒருத்தரா இருக்கிறாரு. அப்படி நமக்கு தரக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. அவருடைய முயற்சி மன்னிப்பு நமக்கு கிடைச்சி நாம மீட்டுக் கொள்ளப்படுவோங்கிறத இங்க நம்ம நினைவு கூறுறோம். இப்படி அல்லாஹ் நமக்கு ஏராளமான வசனங்களை கொண்டு நம்மளை எச்சரிக்கிறாரு. அதே சமயத்தில் நமக்கு நன்மாராயம் கூறுறாரு. இதை நம்ம நினைவுல கொண்டு அல்லாஹ்வுக்கு சரணடைந்து ஒரு பக்தியுள்ள ஒரு மக்களா அவர் காட்டிய நமக்கு சரியான பாதையை அடையாளம் கண்டு 2 பாதையில ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத அறிஞ்ச மக்களா இருக்கும்போது நல்லதின்பால் நாம தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய மக்களா நாம் இருக்கணும். அதுக்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வார்னு இந்த ஜும்மாவை நாம நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.